ஒரு கொலைகாரன் வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டுடைய கதவை உடைச்சிருப்பான், இல்லைன்னா ஜன்னல் உடைச்சிக்கிட்டு உள்ள வந்திருப்பான். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ்ல இந்த மாதிரி எந்த ஒரு க்ளூவுமே இல்ல. சொல்லப்போனா அந்த கொலைகாரன் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்தான் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உள்தாப்பா போட்டிருக்க ஒரு வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கு. ஒருவேளை அன்னைக்கு வந்த கொலைகாரனுக்கு அந்த வீட்டுல இருந்தவங்களே கதவை திறந்து விட்டிருந்தாலும் அப்படி அந்த கதவை திறந்து விட்டு அந்த வீட்டுல இருந்தவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா யார் அந்த வீட்டை உள்தாப்பா போட்டிருப்பா? இந்த மாதிரியான கேஸ க்ளோஸ்டு ரூம் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உண்மையா கடைசியா என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்க்க போறோம். 21 வயசான மைக்கேல் பவுல் அப்படின்றவர் டெக்சாஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் சென்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டியில ப்ரீ மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்காரு. அங்க இவர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இவரு அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல போயிட்டு தங்கினாரு. ஆனா அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்னு எதுவுமே இவருக்கு செட் ஆகல. இதனால இவரு இந்த யூனிவர்சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி எதனாச்சும் அபார்ட்மெண்ட்ல போயிட்டு தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதுபடி இவருக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்குது. அந்த அபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான குடும்பங்கள் வந்துட்டு தங்கி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவரு அங்க போயிட்டு ஸ்டே பண்றாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல மைக்கேல் சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப நல்ல விதமா பேசி பழகி சந்தோஷமா இருக்காரு. இப்படி இருக்கிறப்பதான் February 17, 2005 அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு லேடி வந்துட்டு குப்பையெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து புகையா வெளில வரத பாக்குறாங்க. இந்த புகை எங்க இருந்து வருது, ஒருவேளை எதனாச்சும் நெருப்பு பிடிச்சி எரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க உத்து பார்த்தப்பதான் மைக்கேலோட வீட்டு ஜன்னல்ல இருந்து இந்த புகை வெளியில வருது அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. உடனடியாக அந்த லேடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போயிட்டு இந்த மாதிரி புகை வருது, நெருப்பு எரியுதுன்னு நினைக்கிறேன், உள்ள என்ன பத்திச்சுன்னு தெரியலன்னு சொல்லி கத்துறாங்க. உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. சில பேர் எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்றாங்க, கூடவே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினை கூட்டிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டை திறக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. அந்த வீட்டோட கதவு வந்து பாத்தீங்கன்னா உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கு. இவங்களால திறக்க முடியல. அப்படின்னா உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறங்க அப்படின்னு சொல்லி இவங்க தட்டி தட்டி பார்த்திருக்காங்க. ஆனா யாருமே அந்த கதவை திறக்கல. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கதவை ஓங்கி உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தப்ப மைக்கேலோட உடம்பு ஃபுல்லா தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இதுல மைக்கேல் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப மைக்கேல் உயிரோட இல்ல அப்படின்னு தெரியுது. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த நெருப்பு அணைக்கிறாங்க. நல்ல வேலையா மைக்கேலோட உடம்பு முழுசா எரிஞ்சு போறதுக்கு முன்னாடி மைக்கேலை வந்துட்டு அணைக்கிறாங்க. ஏன்னா முழுசா எரிஞ்சிருந்தா மைக்கேல் வந்துட்டு எப்படி இறந்தார் அப்படின்றத பிரேத பரிசோதனை பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியாது. யார் இந்த மைக்கேல், இவருக்கு என்னாச்சு, அந்த வீட்டுக்குள்ள இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல இது கொலையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஆகஸ்ட் 17, 1983 ஹிப்போலிட்டா அப்புறம் ரோசா மேரி அப்படின்றவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இது ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு மைக்கேல் பவுல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. மைக்கேலுக்கு ஸ்டெஃப்னி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. மைக்கேல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்கேல் வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலியா இருப்பாரு. இந்த ஒரு விஷயம் அவருக்கு வரலனாலும் அவருக்கு கிடைக்கலனாலும் அது கிடைக்கிற வரைக்கும் இவர் வந்துட்டு போராடிக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இவருடைய உலகமே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட ஃபேமிலியும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்காக இவர் என்ன வேணா பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாம இவர் ரொம்பவே கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பாசமா தான் இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து இவருக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தது. இதுக்காகவே அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதுனால தான் இவருக்கு சென்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இவர் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் தங்குறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு நாள் இவர் தீ பிடிச்சி எரிஞ்சு கிடக்குறாரு. இவரோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டு பெட்ரூம்ல இருக்கக்கூடிய பெட் மேல இருந்தது. பாதி எரிஞ்ச நிலையில போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த உடம்பு வந்துட்டு அணைச்சிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல வேலை அவரோட உடம்பு வந்துட்டு முழுசா எரிய கிடையாது. அதனால பாதி இருக்கக்கூடிய அந்த உடம்பு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இது கொலையா இல்ல தற்கொலையா இல்ல எதனாச்சும் விபத்தா இந்த நெருப்பு வந்துட்டு அவர் மேல பிடிச்சிருக்குமா அப்படின்றத சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் அந்த நெருப்பு எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்றத அந்த வீட்டுக்குள்ள தேடி பாக்குறாங்க. ஏன்னா எங்க இருந்து இந்த தீ பரவுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத போலீஸ்னால சொல்ல முடியும். இப்படி பார்த்தப்ப தீ வந்துட்டு ஒரு இடத்துல பிடிக்க கிடையாது, மொத்தம் 3 இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. அதுவும் 3 வேற இடத்துல இருந்து பிடிச்சிருக்கு. முதல்ல அந்த வீட்டுல வச்சிருக்கக்கூடிய சோஃபாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேரை தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு கிச்சன் ரூம்ல வச்சு அங்கேயே அந்த சேர் கொளுத்தி விட்டுருக்காங்க. ரெண்டாவது மைக்கேலோட பெட்ல செப்பரேட்டா நெருப்பு பத்த வச்சிருக்காங்க. மூணாவது மைக்கேலோட பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கபோர்ட்ல நெருப்பு பத்த வச்சிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப ஒருவேளை
மைக்கேல் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவரு மேல மட்டும் அவர் நெருப்பு வச்சுக்கிட்டு இறந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி வீட்டுல 3 இடத்துல தீ வச்சு அதுக்கப்புறம் இவர் இறந்திருக்க மாட்டாரு. இதை வச்சு பாக்குறப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இது கொலைதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள எப்படி வந்துட்டு அது முள்தாப்பா போட்டு வெளில போயிருக்க முடியும்? இப்போ இது கொலைன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிட்டதுனால இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள எதனாச்சும் பொருள் வந்துட்டு காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. இந்த சமயம் இதை செக் பண்றதுக்காக மைக்கேலுடைய சிஸ்டரான ஸ்டெப்னி அப்படின்றவங்க அந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பிரதர் வந்துட்டு அதிகமா எந்த ஒரு பொருளுமே வச்சுக்க மாட்டான். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மிச்ச பொருள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா டேபிள் மேல வச்சிருந்த லேப்டாப் மட்டும் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மைக்கேல் வந்துட்டு லேப்டாப்பை எங்கேயுமே விட மாட்டான், வச்சிருக்க இடத்துல மட்டும்தான் வச்சிருப்பான். இதை வச்சு பாக்குறப்ப இந்த லேப்டாப்பை யாரோ ஒருத்தங்க திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருடன் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக வந்திருக்கணும், சுத்தி பார்த்திருக்கணும், எந்த விதமான பொருளுமே வீட்டுக்குள்ள இல்ல. என்னடா இது திருடுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல டேபிள் மேல வச்சிருந்த மைக்கேலுடைய லேப்டாப்பை பார்த்திருக்கான். உடனே அந்த திருடன் அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப்பை எடுத்திருக்கணும். அந்த சமயம் பார்த்து மைக்கேல் அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்திருக்கான். நம்ம திருடன் வந்ததை இவன் பார்த்துட்டான், இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை கொலை பண்ணி நெருப்பு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. இப்படி அவன் வந்து இந்த வீட்டுக்குள்ள திருட்டிட்டு போன அந்த சமயத்துல இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவத்தெல்லாம் இருந்திருக்கும். இதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் அந்த ஒட்டுமொத்த வீட்டுக்குமே நெருப்பு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 3 இடத்துல நெருப்பு வச்சுட்டு அவன் கிளம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஒரு தியரியை சொல்றாங்க. இது வரைக்குமே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு மைக்கேலோட கொலை வந்து திருட்டுக்காக தான் நடந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் மைக்கேலுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துட்டு வருது. அதுல மைக்கேல் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுல தீ வச்சிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எதை வச்சு இவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய லங்ஸுக்குள்ள எந்த விதமான புகையும் இல்ல. ஒருவேளை இவர் உயிரோடு இருக்கும் போதே நெருப்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த புகையை இவர் சுவாசிச்சிருப்பாரு. இதனால அந்த புகை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லங்ஸுக்குள்ள போயிருக்கணும். இவரு சுவாசிக்கல, இவரோட லங்ஸ்குள்ள புகை இல்ல அப்படின்றப்ப கண்டிப்பா அந்த நெருப்பு எரியறப்ப இவர் மூச்சு விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு தெரியுது. அப்படின்னா இவர் இந்த நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இறந்திருக்கணும். அதே மாதிரி மைக்கேலுடைய 2 கையும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கட்டப்பட்டிருக்கு. அவரோட கழுத்தை இறுக்கி நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் பெட்ஷீட்டை யூஸ் பண்ணி தான் அவரோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த கொலைகார அன்னைக்கு மைக்கேலுடைய பெட்ரூம்குள்ள வந்திருக்கணும், வந்து அவரு கூட ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கணும். இதுல ஒரு கயிறு இல்லைன்னா பெட்ஷீட் எதனாச்சும் எடுத்து அவரோட கையை இறுக்கி கட்டி இருக்கணும். அப்புறம் அவரோட கழுத்தை இறுக்கி நெரிச்சு கொலை பண்ணிட்டு பெட்டோட வச்சு பத்த வச்சிருக்கணும். சரி, இப்ப இது வரைக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாமே தெளிவா இருக்கு. ஆனா கொலைகாரன் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்தான், எப்படி வீட்டு விட்டு வெளியில போனோம், இது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சுத்தமா புரியல. வீட்டுக்குள்ள வந்து அந்த கொலைகாரன் வந்துட்டு உள்தாப்பா போட்டு எப்படி மாயமா மறைஞ்சான் அப்படின்றது போலீஸ்க்கே புரியல. அதே மாதிரி மைக்கேலோட உடம்ப டெஸ்ட் பண்ண அந்த சமயத்துல அவரோட உடம்புல அங்கங்க ஏதோ ஒண்ணு ஒட்டி இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஆனா அது என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிளியரா தெரியல. எதனாச்சும் துணி உருகி அவர் மேல விழுந்திருக்கலாம், இல்லைன்னா ஒயர் மாதிரி எதனாச்சும் ஒண்ணு உருகி அவரோட ஸ்கின்ல வந்து படிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இறந்து போன அந்த சமயத்துல மைக்கேல் வந்துட்டு ஒரு பனியனும் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்காரு. இப்ப ஸ்டெஃபனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல் வந்து திடீர்னு யாராச்சும் வீட்டுக்கு வந்திருந்தாலும் ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்து கதவை திறப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மைக்கேல் இறந்து போன அந்த சமயத்துல அவர் ஷார்ட்ஸ் போட்டிருந்திருக்காரு. பொதுவா யாராச்சும் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா கதவை திறக்கிறப்ப இந்த மாதிரி வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருவேளை மைக்கேல் வந்துட்டு கதவை திறந்து விடுறாரு அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்ச யாராச்சும் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒருவேளை நைட் டைம் தூங்குறப்ப திடீர்னு யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னாலும் எதனாச்சும் மேல ஷர்ட் மாதிரி எதனாச்சும் ஒன்று போட்டு தான் கதவு திறந்திருப்பாங்க. ஆனா இவர் அப்படியே கதவு திறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க தான் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயத்த பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே இல்ல, அந்த மாதிரி நாங்க எதையுமே பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. மைக்கேலுடைய லேப்டாப்பை காணோம். கண்டிப்பா அந்த லேப்டாப்பை திருடிட்டு போனவங்க அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த லேப்டாப்பை நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திருடிட்டு போன அந்த கொலைகாரன் வந்துட்டு அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ போலீஸ் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. சரி, நமக்கே தெரியாம எதனாச்சும் ஒரு க்ளூவை நம்ம அந்த அபார்ட்மெண்ட்ல விட்டுருக்கலாம். அதனால மறுபடியும் போயிட்டு டீப்பா அந்த அபார்ட்மெண்ட்டை சர்ச் பண்ணி பார்ப்போம், நமக்கு வேற எதனாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 2 ஃபாரன்சிக் ஆபீசரை கையோடு கூட்டிட்டு போயிட்டு சர்ச் பண்றாங்க. இப்படி டே அண்ட் நைட் ஒரு இடம் விடாம போலீஸ் ஆபீசர்ஸ் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் மைக்கேலோட யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு உங்களுக்கு யார மேலாச்சும் சந்தேகம் இருக்கா, மைக்கேலுக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே இல்ல, மைக்கேல் இந்த மாதிரி இறந்து போனதை எங்களால் ஏத்துக்கவே முடியல, அவர் யாருக்குமே எந்த விதமான துரோகமுமே பண்ணதில்லை, அவனுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது, அவனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் மைக்கிளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையுமே போய் விசாரிக்கிறாங்க. இந்த சமயம் மைக்கிளோட சிஸ்டரான ஸ்டெப்னி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, மைக்கிளுக்கு 22 வயசான லில்லி அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த லில்லி எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு ஸ்டெப்னி வந்துட்டு மைக்கிளுக்கும் லில்லிக்கும் நடுவில் எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். எத்தனையோ முறை மைக்கிள் வந்து என்கிட்ட அவ பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பி இருக்கும். ஆனா என்னதான் பெரிய சண்டை வந்தாலும் அவங்க 2 பேருமே உடனே சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு தெரியும், மத்தபடி லில்லி எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லில்லியை மைக்கிள கொலை பண்ணிருக்க கூடாது. லில்லி மைக்கிள பாக்குறதுக்காக அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கணும். அந்த சண்டையில தெரியாதனமா கூட லில்லி வந்துட்டு மைக்கிள தள்ளி விட்டு இருந்திருக்கலாம், இல்லைன்னா அடிச்சிருந்திருக்கலாம். அதனால மைக்கிள் வந்துட்டு இறந்து போயிருக்கலாம். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருந்த லில்லி வந்துட்டு பெட்ல அந்த சடலத்தை எடுத்து வச்சு எரிச்சிட்டு ஒட்டுமொத்த வீட்டையுமே பத்த வச்சுட்டு போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம மைக்கிளோட வீட்டு ஸ்பேர் கீ வந்து பாத்தீங்கன்னா அந்த லில்லி கிட்டயும் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி எதனாச்சும் ஒண்ணு பண்ணி கூட இவங்க கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வருது. இப்ப அந்த வீட்டை சர்ச் பண்ண அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அங்க ஒரு செல்போன் கிடைச்சிருக்கு. அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா மைக்கிளோடது. அந்த மொபைல்ல பாஸ்போர்ட் போட்டிருந்ததுனால உள்ளார என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த செல்போனை கடையில கொடுத்து பாஸ்வேர்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் பாஸ்வேர்ட்லாம் ரிமூவ் பண்ணி அந்த செல்போனை ரெடி பண்ணி இவங்க கிட்ட தராங்க. இப்போ அவங்க அந்த செல்போனை வாங்கி பாக்குறாங்க. உள்ளார சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல. கூடவே ஸ்டெப்னி சொன்ன மாதிரியே மைக்கேல் அப்புறம் லில்லி இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்ட மெசேஜஸ்லாம் இருக்கு. இந்த மெசேஜ் கான்வர்சேஷன்ல லில்லி வந்துட்டு, மைக்கேல் நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன நீ பயங்கரமா கோவப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ்லாம் நிறைய அனுப்பியிருக்காங்க. இது கூடவே இதுக்கு மேல உன் கூட என்னால இருக்க முடியாது, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. இந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு வந்திருக்கு. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு மைக்கேல் வந்து பாத்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருந்திருக்காரு, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு. இது தூங்கும் போது அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டி இருந்தாங்க அப்படின்னா இவர் எதனாச்சும் ஒரு ட்ரெஸ் போட்டு கதவை திறந்திருப்பாரு. ஒருவேளை இவர் கதவை தட்டின சத்தம் கேட்ட அந்த சமயத்துல லில்லி தான் வெளியில் நிக்கிறாங்க அப்படின்றதுனால கூட அப்படியே கதவை திறந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சந்தேகம் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்க. நம்ம ஸ்ட்ரைட்டா லில்லியை போயிட்டு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி லில்லி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க. உங்களுக்கு மைக்கேல தெரியுமா, எத்தனை நாளா தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்கு லில்லி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் மைக்கேலும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒத்து போல, எப்ப பார்த்தாலும் எங்களுக்குள்ள சண்டை போய்கிட்டே தான் இருந்தது, ஆனா இப்போ வரைக்கும் நாங்க பிரேக்கப் பண்ணல, லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா மைக்கேல் இறந்து போன அந்த சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லில்லி வந்து அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்குமே நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கிட்டையுமே லில்லி உண்மையாலுமே அன்னைக்கு வந்தாங்களா அப்படின்றத விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆபீஸ்ல இருந்து சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாக்குறாங்க. இதுபடி லில்லி சொன்னது எல்லாமே உண்மைதான். லில்லி காலையில இருந்து நைட்டு வரைக்குமே அந்த ஆபீஸ்க்குள்ள தான் இருந்திருக்காங்க. இப்படி ஆபீஸ்க்குள்ள இருந்த லில்லி எப்படி மைக்கேலோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கொலை பண்ணிருக்க முடியும்? இந்த கேஸ் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது. இந்த சமயம் தான் மைக்கேலோட சிஸ்டரான ஸ்டெப்னி வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு நாள் மைக்கேல் எனக்கு கால் பண்ணப்ப அந்த கால்லாம் ஒரு மாதிரி பதட்டமாவே பேசிட்டு இருந்தான். நானும் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பதட்டமா பேசுற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் பயத்திலே, ஒரு நபர் எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருந்து கரெக்டா என்னோட ரூமையே பார்த்துட்டு இருக்காரு, அதை பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஏன் அந்த நபர் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பாக்குறான்னு எனக்கு தெரியல, அவனுக்கு என்ன மோட்டோவா இருக்கும் அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. அதுவும் அந்த போன் கால் இவரு ஒரு தடவை 2 தடவை இல்ல பல முறை யாரோ ஒரு மர்ம நபர் வந்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நானும், இதுக்கு முன்னாடி வேற எதனாச்சும் ஒரு இடத்துல நீ அந்த நபரை பார்த்திருக்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மைக்கேல், இதுக்கு முன்னாடி நான் எந்த இடத்துலயுமே அந்த நபரை பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு என்னமோ அந்த மர்ம நபர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரா அப்படின்ற சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் ஸ்டெப்னி கிட்ட, நீங்க அந்த போன் கால் பேசினப்ப மைக்கேல் வந்துட்டு அந்த நபர் எப்படி இருந்தார் அப்படின்ற மாதிரி எதனாச்சும் சொல்லி இருந்தாரா, எதனாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஸ்டெப்னி வந்துட்டு, இல்ல மைக்கேல் எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஆனா அந்த க்ளூவுக்கு தலையும் இல்ல வாழும் இல்ல. ஆனா எந்த க்ளூவையுமே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். இந்த கேஸுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே மீடியா, நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலுமே வெளியிடுறாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு எந்த க்ளூ கிடைச்சாலும் சரி உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியிடுறாங்க. இப்படி இவங்க இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த 3 நாளைக்கு எந்த ஒரு காலுமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வரல. ஆனா
4வது நாள் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசின அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேரை சொல்லல. ஆனா அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க அந்த கொலை கேஸ்ல அந்த மர்மமான நபர் எப்படி வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருக்க முடியும் அப்படின்னு தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்த கொலைகாரன் ஜன்னலை உடைச்சிட்டு வர கிடையாது, கதவு உடைச்சிட்டு வர கிடையாது. அவன் எப்படி உள்ள வந்துட்டு வெளில போனா அப்படின்னு உங்களுக்கு புரியாம இருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த கொலைகாரன் மேல இருக்கக்கூடிய அட்டிக் ஸ்பேஸ் மூலியமா வந்திருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அந்த நபர் கண்டிப்பா அட்டிக் க்ரௌல் ஸ்பேஸ்ல தான் வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப வரைக்குமே அந்த போன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. உண்மையாலுமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வீடுங்களுக்கு அட்டிக் ஸ்பேஸ்னு சொல்லி ஒண்ணு இருக்கா, அது மூலியமா கொலைகாரன் வந்திருக்க முடியுமா அப்படின்றத பார்க்க போறாங்க. இப்படி போயிட்டு இவங்க செக் பண்ணி பார்த்ததுல உண்மையாலுமே அட்டிக் ஸ்பேஸ்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இதோடைய டாப் ஓபன் பண்ணிட்டு மேல போயிட்டு இப்படி எட்டி பாக்குறாங்க. சொல்லப்போனா இவங்க அந்த அட்டிக் ஸ்பேஸ் வழியா நகர்ந்து போயிட்டு உள்ளார போய் பார்த்தப்ப அந்த வீட்டோட அட்டிக் ஸ்பேஸ்ல இருந்து பக்கத்து வீட்டோட அட்டிக் ஸ்பேஸ்க்கு ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டிருந்திருக்கு. இந்த ஓட்டை வழியா அவங்க பூந்து போய் பார்த்தப்ப இது பக்கத்து வீட்டோட அட்டிக் ஸ்பேஸ்க்கு போகுது. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஏன் இந்த ஓட்டை வழியா பக்கத்து வீட்டுல இருந்து கொலைகாரன் வந்து இந்த கொலையை பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஓட்டை வழியாவே வெளியில போயிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் ஏன் தப்பிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டி விசாரிக்க போனாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள 23 வயசான மரியா அப்படின்றவங்க கதவை திறந்தாங்க. இந்த மரியா அப்படின்றவங்க இங்கதான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் மரியாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மைக்கேலை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க இது வரைக்குமே நான் மைக்கேலை பார்த்தது கூட கிடையாது, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றது கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய பேர் மைக்கேல் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நாங்க எப்பயுமே பேசிக்கிட்டது கிடையாது. நான் காலையில எந்திரிச்ச உடனே வேலைக்கு போயிடுவேன், மறுபடியும் நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அதனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரை பத்தியுமே நான் அதிகமா தெரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் வீட்டுல குழந்தை இருக்கு அப்படின்றதுனால அதை பாத்துக்கிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டா போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மரியாவோட வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. இப்ப மரியா வந்துட்டு துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக ஒரு கூடையில வந்துட்டு துவைக்காத துணியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கூடையில் இருக்கக்கூடிய துணியெல்லாம் எடுத்து பாக்குறப்ப அதுல ஒரு பேண்ட்ல தூசி மாதிரி ஏதோ ஒண்ணு படிஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல் இறந்து போன அந்த சமயத்துல ஏதோ துணியோ இல்ல ஒயரோ ஏதோ ஒண்ணு உருகி ஊத்துன மாதிரி அவரோட தோல்ல எல்லாம் இருந்திருக்கும். இந்த பேண்ட்டை பாக்குறப்பையும் அதே மாதிரி ஏதோ ஒண்ணு ஊத்துன மாதிரி இருந்திருக்கு. அங்கேயே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் ஸ்டார்ட் ஆகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பேண்ட்டை வந்துட்டு லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேற்கொண்டு மரியாவோட வீட்டை செக் பண்ணி பார்த்தப்ப உள்ளார ஒரு கார் கீ கிடைச்சிருக்கு, கேமரா கிடைச்சிருக்கு. அந்த கார் சாவி வந்து பாத்தீங்கன்னா மரியாவோடது கிடையாது, ஏன்னா மரியா கிட்ட காரே கிடையாது. அப்ப இது யாருடைய கார் சாவி அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்பதான் அந்த கார் சாவி வந்துட்டு மைக்கேலோட இது அப்படின்னு தெரியுது. கூடவே அங்க கிடைச்ச கேமராவையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ளார எக்கச்சக்கமான மைக்கேலோட போட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு. உங்களுடைய வீட்டு கேமரால எதுக்காக மைக்கேலோட போட்டோஸ் இருக்கணும் அப்படின்னு விசாரிச்சப்பதான் அந்த கேமராவே மைக்கேலோட தான் அப்படின்னு தெரியுது. இது எல்லாத்தையும் தாண்டி மரியா வீட்டோடைய கபோர்டை இவங்க ஓபன் பண்ணி உள்ளார பார்த்தப்ப உள்ளார மைக்கேலோட லேப்டாப்பே இருந்திருக்கு. இதுதான் ஸ்டார்டிங்ல ஸ்டெஃபனி வந்துட்டு மைக்கேலோட லேப்டாப்பை காணும் அப்படின்னு சொல்லப்பட்ட லேப்டாப். இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் மரியா கிட்ட போயிட்டு, மாட்டிக்கிட்டீங்க மரியா, இதுக்கு மேல உங்களால தப்பிக்கவே முடியாது, இந்த கொலையை நீங்க எதுக்காக பண்ணீங்க, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மரியா வந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. நான் இந்த கொலையை பண்ணல, நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு, நீங்க கொலை பண்ணலன்னா இந்த பொருள்லாம் எப்படிங்க வந்துச்சு, நாங்க உங்ககிட்ட விசாரிச்சப்ப மைக்கேல் கிட்ட நான் பேசினதே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, எப்படி இந்த பொருள்லாம் வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மரியா, இந்த கொலையை நான் பண்ண கிடையாது, இந்த பொருள் எதையுமே நான் எடுத்துட்டு வர கிடையாது, இது எல்லாத்தையுமே ஜோய் தான் எடுத்துட்டு வந்தான், சொல்ல போனா இந்த கொலையுமே அவன் தான் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப இந்த ஜோய் யாரு? இந்த ஜோய் தான் வந்து பாத்தீங்கன்னா மரியாவுடைய பாய் ஃப்ரெண்ட். இந்த ஜோய் வந்துட்டு அடிக்கடி மரியாவோட வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. அது மட்டும் இல்லாம மைக்கேலோட கொலை நடந்த அன்னைக்கு ஜோய் வந்துட்டு முழுசா மரியாவோட வீட்டுல தான் இருந்திருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியில போயிட்டு ஜோய் அப்படின்ற அந்த நபரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த ஜோய் அப்படின்ற நபர் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான தடவை போலீஸ் கிட்ட மாட்டி இருக்காரு. நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, எல்லாமே திருடின குற்றத்துக்காக. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு மரியா கிட்ட இப்படி இருக்கக்கூடிய ஜோய் வந்துட்டு எப்படி உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மரியா, நான் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் தான் ஒரு இன்டர்நெட் சைட்டில் நான் ரேண்டமாக ஒரு நபர் கூட சேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோய். நாங்கள் ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கப்ப இவர் ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருந்தார். அந்த சமயம் தான் எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாறிச்சு. ஆனால் நேரில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோயோடைய உண்மையான முகம் வெளியில் தெரிய வந்துச்சு. ஆனால் என்னால் பிரேக்கப் பண்ணிட்டு வெளியில் போக முடியல. நிறைய விஷயத்தை இவன் திருடி கொண்டு வந்துட்டு இருந்தான். ஆனால்
சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்த இவன் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி மரியா சொல்றாங்க. இதுக்கிடையில மரியாவோட வீட்டுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த பேண்ட்ல இருந்து அந்த சப்ஸ்டன்ஸும் இறந்து போன மைக்கேலுடைய சடலத்தில் இருந்த அந்த சப்ஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. இதை வச்சு பாக்குறப்ப கொலை நடந்த இடத்துல அந்த பேண்ட்டுக்கு சொந்தக்காரர் அங்க இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. அந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜோயோடது. மரியா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி காலையிலே வந்துட்டு மரியா வேலைக்கு போயிடுவாங்க. அந்த சமயம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜோய் வீட்டுல தனியாவே தான் இருப்பான். இப்படி அவங்க வெளியில போன அந்த சமயத்துல யாருக்குமே தெரியாம அட்டிக் ஸ்பேஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு ஓட்டையை போட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள குதிச்சிருக்கான். இவன் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சின்ன சின்னதா பொருட்களை வந்துட்டு திருடிட்டு இருந்திருக்கான். ஆனா ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா இவன் மாட்டல. ஆனா ஒரு தடவை வீட்டுல இருக்கக்கூடிய லேப்டாப் எடுத்துட்டு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி போனப்ப மைக்கேல் கிட்ட ஜோய் வந்துட்டு வசமா மாட்டிக்கிறான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மைக்கேல ஜோய் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து நெரிச்சு கொள்றான். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்லாம் இறுக்கி கொள்றான். ஆனா பெட்ஷீட்டை வச்சு இருக்கணும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கையை வச்சுதான் அழுத்தி நெரிச்சிருக்கு. இப்ப இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேலுடைய ஸ்கின்ல வந்துட்டு பதிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். கூடவே இந்த வீட்டுக்குள்ள நம்ம நிறைய இடத்த யூஸ் பண்ணிருக்கோம், அங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், இது எதுவுமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இறந்து போன மைக்கேல தூக்கிட்டு போயிட்டு பெட்ல போட்டு பெட்டோட வச்சு எரிச்சு இன்னும் 2 இடத்துல வந்துட்டு பத்த வச்சுட்டு போயிருக்கான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்திருக்கு. வீடு ஃபுல்லா நெருப்பு பத்தி எரியுது, அதனால என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஜோயாவே நினைச்சிட்டு இருந்திருக்கான். அந்த சமயம் இவன் நெருப்பை பத்த வைக்கிறதுக்காக பயன்படுத்தின அந்த ஒயரு துணி தான் வந்து பாத்தீங்கன்னா உருகி இவனுடைய பேண்ட்லயும் மைக்கேலுடைய சடலத்திலையும் ஊத்தி இருக்கு. February 22, 2005 மைக்கேலை கொலை பண்ண 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா இவன் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நீ இந்த கொலையை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்றேன். ஆனா உனக்கு எதிராக எங்ககிட்ட எக்கச்சக்கமான எவிடன்ஸ் இருக்கு, நீ மரியாதையை உண்மையை ஒத்துக்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஆமா நான் தான் அந்த வீட்டுக்குள்ள போனேன், கொள்ளையடிக்கிறதுக்காக போனேன். ஆனா மைக்கேல் வந்துட்டு அதை பார்த்துட்டான். மறுபடியும் எனக்கு ஜெயிலுக்கு போக விருப்பம் இல்லை, அதனாலதான் இந்த கொலையை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை திருடினதுக்காக மாட்டியிருந்தா கூட கொஞ்ச நாள் தான் ஜெயில இருந்திருப்பான். இப்ப ஆயுசுக்கும் ஜெயில கம்பி தான். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நான் தான் இந்த கொலையை பண்ணேன், எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜோயாவே வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்கான். 2006ல் ஜோய் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு மரண தண்டனை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஜோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 43 வயசு ஆகுது. இந்த 17 வருஷமும் மரண தண்டனை பிரிவில் தான் அவர் இருக்காரு. அந்த நபர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி அட்டிக் ஸ்பேஸ் வழியா வந்திருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா கண்டுபிடிக்காமலே கூட போயிருந்திருக்கலாம். ஒரு நாள் மைக்கேல் வந்துட்டு அவனுடைய அக்காவான ஸ்டெஃபனிக்கு கால் பண்ணி என்ன ஒரு நபர் வந்துட்டு அபார்ட்மெண்ட் கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த நபர் வேற யாரும் இல்லை, இந்த ஜோயி தான். சொல்ல போனா அந்த சமயத்தெல்லாம் ஜோயி பார்த்துட்டு இருந்தது மைக்கேலோட வீடு கிடையாது, மைக்கேலோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரியாவுடைய வீட்டு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம இதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்.